கொல்கத்தாவில் கால்பந்து ரசிகர்கள் வன்முறையில் ஒரு புறம் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி வந்திருக்கக்கூடிய நிலையில் கொல்கத்தாவில் மறுபுறம் கால்பந்து ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரன், மெஸ்ஸி கொல்கத்தாவுக்கு வந்திருக்கிறார், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவரை காண உலகெங்கிலும் ரசிகர்கள் ஆரவாரத்தோடு திரள்வார்கள். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த களத்துல எந்த மனநிலையில் இருக்கிறாங்க? காட்சிகள் வேறு விதமாக வெளிப்படுகிறதை. 3 நாள் பயணமாக அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவன் மெஸ்ஸி இந்தியா வருகை தந்திருக்காங்க. நட்பு ரீதியான போட்டிகள் மற்றும் ரசிகர்களை சந்திப்பதற்காக அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் என அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத், மும்பை ஆகிய 3 நகரங்களுக்கு மெஸ்ஸி செல்ல இருக்கிறார். மெஸ்ஸி வருகை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டது, திட்டமிட்டப்பட்டது என்பதால அவரது வருகையின் போது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் மைதானத்தில் ரசிகர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக மெஸ்ஸியின் 70 அடி சிலையை திறந்து வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ரசிகர்களை சந்திப்பதற்காக இந்த சால்ட் லேக் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 85,000 பேர் வரைக்கும் அமரலாம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரிய மைதானமாகவும் இந்த மைதானம் இருக்கு. குறிப்பாக மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்கள் ஜாம்பவான் மெஸ்ஸியை ஒரு முறையாவது பார்த்து விட முடியாதா என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வீரர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா, கேரளா, வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான கால்பந்து ரசிகர்கள் இருப்பாங்க. இந்தியா முழுவதும் இருந்து கொல்கத்தா நோக்கி படையெடுத்திருந்தனர். மெஸ்ஸியை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்றது. இதற்காக டிக்கெட்டுகள் அதிகபட்சமாக 12,000 வரைக்கும், குறைந்தபட்சமாக 4,000 வரைக்கும் விற்கப்பட்டது. கள்ளச்சந்தையில மிக அதிக அளவிலான விற்பனை, குறிப்பாக 20,000 முதல் 50,000 வரை டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்திருந்தோம். மெஸ்ஸியுடன் ஹைதராபாத் வரக்கூடிய மெஸ்ஸியுடன் அவரோட புகைப்படம் எடுப்பதற்கு மட்டுமே 10 லட்சம் வரை செலவாகும் என செய்திகள் எல்லாம் வெளியான நிலையில இன்றைய தினம் அந்த சிறை திறப்பிற்கு பிறகாக மெஸ்ஸி அவர்கள் மைதானத்திற்கு வர வைக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த மைதானத்துல மெஸ்ஸி மொத்தம் இருந்ததே 10 நிமிடம் தான். இந்த 10 நிமிடங்களுமே மைதானத்தில் இருந்த முக்கிய விஐபிகளும் திரை நட்சத்திரங்களும் அவர் சூழ்ந்து கொண்டதால மைதானத்துல திரண்டிருந்தது 85,000 ரசிகர்கள் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை. இது ஒரு பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது என கையில் இருந்த பொருட்களை எல்லாம் மைதானத்தில் தூக்கி இருந்து சேர்களை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாலுமே அங்கு வந்திருந்த 85,000 ரசிகர்களும் கடுமையான ஏமாற்றத்திற்கு இருக்காங்க. சிலர் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லையே என்ற ஏமாற்றத்தோடு ரசிகர்கள் திரும்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.